ஐயா, சுவாமிய பார்க்க வர எல்லா பக்தர்கள்லயும், சுவாமி எல்லாரையும் அலோவ் பண்றதில்ல. சன்னை தெரு வீட்லயே வந்து ஒரு பஸ் ஃபுல்லா வந்தாலும், அவரு அங்கேருந்து வெளிலருந்து வந்து பார்த்து, கொஞ்சம் பேர மட்டும் தான் செலக்ட் பண்ணி உள்ளார கூட்டுருக்காரு. இந்த மாரி சுவாமி நெறைய வடிகட்டிகள், ஃபில்டர் வச்சிருக்காரு. உங்க புக்ல அந்த மாரி எழுதியிருக்கீங்க. அ கொஞ்சம் பேர் தான் சுவாமிய அடைய முடியும்னு. இந்த சுவாமியோட வடிகட்டில தேங்கியவர்கள் நிலைமை என்ன? ஃபில்டர் ஆனவங்கலாம் அவங்க அடுத்து என்ன செய்வாங்க? ஏன்னா, அவங்க சுவாமி கிட்ட தான் வந்திருக்காங்க. அவங்கலாம் அடுத்து என்ன அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? சுவாமி தேர்ந்தெடுத்த பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்குறீங்க. சுவாமி தேர்ந்தெடுத்த பக்தர்கள் சுவாமியே நோக்கி இருப்பாங்க. சுவாமியினுடைய எண்ணப்படி நடந்துக்குவாங்க. சுவாமியினுடைய நேதிப்படி வாழ்க்கையை நடத்துவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் உபகாரம் தான் பண்ணுவாங்க. அவங்க லோக க்ஷேமத்துக்காகத்தான் வாழ்வாங்களே தவிர்த்து வேறு தனக்காக வாழக்கூடியவங்க கிடையாது. சுவாமியினுடைய பணிகளாகத்தான் அத்தனை வேலைகளையும் செய்வாங்க. அவங்க வந்து அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அவங்க இருக்கிற இடமே தெரியாது. வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் ரியல்லி லிவிங் பீப்புள். மற்றவங்க எல்லாம் தேர் டையிங். சுவாமி தேர்ந்தெடுத்த அந்த பீப்புள் மட்டும், சுவாமியாகட்டும், சுவாமி தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பக்தர்களாகட்டும், தோஸ் பீப்புள் அலோன் ஆர் லிவிங். அவங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு கணத்திலையும் வாழ்கிறது, ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வாழ்கிறது. செத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. வென் யூ ஹாவ் த டிசையர்ஸ், ஆசைப்படும் போதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து எதையோ நீங்கள் வந்து பலவந்தமாக வெட்டுறீங்க, குத்துறீங்க, அதை வந்து நீக்குறீங்க, அதை என்னென்னமோ பண்ணுறீங்க நீங்கள், இல்லையா? வாழணும்னு நினச்சா எல்லாருமே அரவணைச்சி, நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல், ஆசைகளே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வாட்டில் போய்கிட்டே இருப்பீங்க. சுவாமி எவ்வளவு விஷயங்களை விட்டுருக்காரு பாருங்கள். எவ்வளோ விஷயங்கள். தன்னுடைய கல்வி அறிவை பூரா விட்டார், தன்னுடைய பதவியை விட்டார், தன்னுடைய குடும்பத்தை விட்டார், தன்னுடைய நட்புகளை பூரா விட்டார். இதை தவிர தன்னுடைய ஆசானாக இருந்த கபாடியா பாபாவையும் விட்டார், தனக்கு அடைக்கலம் கொடுத்த கங்கை மாதாவையும் விட்டார். அதை தாண்டி வந்து குருவாய் ஏற்றுக்கிட்டவர் கூட அவரை நீ வெளியே போயிடுன்றார், அவரையும் விட்டார். ஸோ எல்லாராலையும் கைவிடப்பட்டு கடைசியில் அவர் தனியாக நின்னார். தனியாக நின்றும் கூட உலகத்துக்கு ஒரு கெடுதலும் பண்ணலை. அவர் உலகத்திலேருந்து வரக்கூடிய அத்தனை கெடுதல்களையும் அவர் ஏற்றுக்கவும் இல்லை. அவரை அடிச்சிருக்காங்க, ஆனால் இவர் திருப்பி யாரையும் அடித்ததில்லை. அடிக்க போனவங்களையும் அடிக்காத, வேண்டாம், அது நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கார். ஸோ இவர் வாழ்ந்த வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை. இவற்றை வந்து ரொம்ப நெருங்கி கேட்கும்போது இந்த பிச்சைக்காரு பாப்பா ராம்தாஸ் மூலமாகவோ, ரமண மகரிஷி மூலமாகவோ, அரவிந்த் மூலமாகவோ, இதே கிருஷ்ணமூர்த்தி மூலமாகவோ தான் இந்த பரிபக்குவ நிலைமை அடைஞ்சான்னு சொன்னோம்னா அதில் உண்மை இருக்குது. ஆனால் இந்த பிச்சைக்காரன் பிறவியிலிருந்தே கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார். ஸோ சுவாமி ஒரு குருவை அடைஞ்சவங்களும் சரி, குருவும் சரி, அவங்க வந்தது காரணமே இந்த லோக க்ஷேமத்துக்காக தான். இந்த லோக க்ஷேமத்துக்காக என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுவாங்களே தவிர்த்து தனக்குன்னு வாழக்கூடியவங்க கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்குறீங்க பாருங்கள். அவங்களால எல்லாம் செய்ய முடிஞ்சாலும் லோகக்ஷேமத்துக்கு செய்யக்கூடிய காரியங்களை மட்டும்தான் அவங்க செய்வாங்களே தவிர்த்து தனக்காக அவங்க வாழவே மாட்டாங்க. அதே போல் சுவாமினால் வடிகட்டப்பட்டு வெளியேறினவங்க, அவங்க சில பேர் வந்து முயற்சி விடாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வித்தியாசமாக இருந்தாலுமே முயற்சிகளும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கும். பகவத் சிந்தனைலாம் இருந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பகவத் சிந்தனைகளில், பகவத் காரியங்களில் ஈடுபட்டவங்க வந்து என்றைக்குமே வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்க போகிறது கிடையாது. அந்த வளர்ச்சி அவங்க பண்ணக்கூடிய சாதனையில் இருந்து எவ்வளோ சாதனை பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்கும். அதனுடைய முழுமை அடைகிறது வந்து ஒரு ஜென்மம் ஆகலாம், இன்னும் 2 பிறவி எடுக்கலாம், இன்னும் 4-5 பிறவி கூட எடுக்கலாம், ஏன் இதே பிறவியில் கூட வந்துடலாம். இல்லைன்னா இவனுடைய அந்த வளர்ச்சிக்கு உண்டான குரு இவர் இல்லை, வேறு குருவாக கூட இருக்கலாம். அதனால் அவன் வேறு குருவை கூட தேடி போய் அவன் அந்த வளர்ச்சியை ஏற்படுத்திக்கலாம். தெரியாது நமக்கு. அவனுடைய
விதி என்ன, அவனுடைய அந்த குரு யாருங்கிறத வந்து நம்ம கணிக்க முடியாது. அது அவனுக்குள்ளதான் இருந்து அவன் அந்த குருவை தேடி போனால் அவன் இந்த குரு இல்லை அவனுக்குன்னு தெரிஞ்சுக்குவான். இல்லை இவர் தான் என்னுடைய குரு அப்படி இருந்தால் அவன் மறுபடியும் சாமியை நினச்சிக்கிட்டே இருந்து இன்னும் 2-3 ஜென்மங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லாட்டா இன்னும் சில காலங்கள் வெயிட் பண்ணி சாமியை அடைய வேண்டிய மாதிரி இருக்கும்.